வணக்கம். ஒரே ஒரு வார்த்தை ஒரு மனுஷனோட வாழ்க்கையே மாத்த முடியுமா? கண்டிப்பா முடியும்னு சொல்ற ஒரு கதை தான் தாமஸ் எடிசனோட கதை. அவங்க அம்மா சொன்ன சில வார்த்தைகள் வரலாறையே மாத்தி எழுதுச்சு. வாங்க அந்த சூப்பரான கதைய இன்னைக்கு பாப்போம். ஒரு ஜீனியஸ். அவங்க பொறக்கும்போதே ஜீனியஸா பொறக்குறாங்களா இல்ல உருவாக்கப்படுறாங்களா? என்ன நினைக்கிறீங்க? இந்த கேள்விக்கு தாமஸ் எடிசனோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் ஒரு அற்புதமான பதில சொல்லுது. அது என்னன்னு பார்க்கலாமா? சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு நாள் ஒரு சின்ன பையன் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரான். அவன் கையில ஒரு சீல் வச்ச லெட்டர் இருக்கு. அவனோட டீச்சர் இத உங்க அம்மா கிட்ட மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அந்த பையன் வேற யாரும் இல்ல, பின்னால உலகத்தையே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த தாமஸ் எடிசன் தான். பார்க்க போனா இந்த முழு கதையுமே இந்த ஒரே ஒரு கடிதத்தை சுத்தி தான் நடக்குது. கதை சின்னதுதான், ஆனா இது நமக்கு சொல்லித் தர்ற பாடம் தலைமுறைக்கும் நிக்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. சரி, இப்போதான் கதையோட முக்கியமான கட்டத்துக்கே வர்றோம். அந்த லெட்டரை வாங்கினதும் அவங்க அம்மா செஞ்ச ஒரே ஒரு விஷயம் எடிசனோட தலையெழுத்தையே மாத்தி போட்டுடுச்சு. அது என்னன்னு பாப்போம். அவங்க அம்மா அந்த லெட்டரை பிரிச்சு பாக்குறாங்க. ஆனா அவங்க மகன்கிட்ட படிச்சு காட்டினது என்ன தெரியுமா? உன் பையன் ஒரு ஜீனியஸ். இந்த ஸ்கூல் அவனுக்கு ரொம்ப சின்னது. இங்க இருக்கிற டீச்சர்ஸ்லாம் அவனுக்கு சொல்லித்தர பத்தாது. நீங்களே அவனுக்கு பாடம் சொல்லி கொடுங்க. அடடா, இதை கேட்ட அந்த சின்ன பையனோட மனசுல எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. தன்னம்பிக்கைங்கிற விதை அன்னைக்குதான் விழுந்துச்சு. அந்த ஒரு நிமிஷம் அவ்ளோதான். அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. ஸ்கூலுக்கு போன எடிசன் வீட்டுக்கே பாடசாலையா மாறிட்டான். அவங்க அம்மாவோட அசைக்க முடியாத நம்பிக்கையில தான் அவ படிச்சான். அந்த நம்பிக்கை தான் பிற்காலத்துல உலகத்தோட போக்கிய மாத்தின ஒரு பெரிய கண்டுபிடிப்பாளரா அவரை உயரத்துக்கு கொண்டு போச்சு. சரி, இப்போ பல வருஷம் முன்னோக்கி போவோம். காலம் ஓடிடுச்சு. எடிசன் இப்போ ஒரு பெரிய புகழ்பெற்ற விஞ்ஞானி. ஆனா துரதிர்ஷ்டவசமா அவரோட அம்மா இப்போ உயிரோட இல்ல. ஒரு நாள் அவங்க அம்மா இறந்ததுக்கு பிறகு பழைய குடும்ப பொருட்களை எல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காரு எடிசன். அப்போ அவரோட கண்ல ஒரு பழைய மடிஞ்சு போன லெட்டர் படுது. அது என்னன்னு பார்த்தா, ஆமாங்க, பல வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல்ல இருந்து அவரை வீட்டுக்கு அனுப்பும்போது கொடுத்தாங்களே, அதே லெட்டர் தான் அது. அவருக்கு ஒரு ஆவல். அதை எடுத்து பிரிக்கிறார். ஒருவேளை அவங்க அம்மா சொன்ன அந்த நல்ல வார்த்தைகளை மறுபடியும் படிக்கலான்னு நினைச்சிருப்பாரோ என்னவோ. ஆனா அந்த கடிதத்துல உண்மையில என்னதான் எழுதியிருந்தது? அந்த லெட்டரை படிச்சதும் அவருக்கு பயங்கர அதிர்ச்சி. அதுல டீச்சர் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, உங்க பையன் ஒரு மன வளர்ச்சி குன்றியவன். அவனை இனிமே ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க. அவனை ஸ்கூல்ல இருந்து நீக்கிட்டோம். ஆனா உங்க அம்மா படிச்சது ஒண்ணு, உன் பையன் ஒரு ஜீனியஸ். பாத்தீங்களா வித்தியாசத்தை? ஒண்ணு ஒரு வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடக்கி போடுற ஒரு தீர்ப்பு. இன்னொன்னு ஒரு ஜீனியஸே உருவாக்குன ஒரு மந்திரம். இதுதாங்க ஒரு தாயோட அன்போட சக்தி. இந்த உண்மைய தெரிஞ்சுக்கிட்டதும் எடிசன் பல மணி நேரம் உட்கார்ந்து அழுதாராம். அன்னைக்கு ராத்திரி அவரோட டைரியில இப்படி எழுதினார். தாமஸ் அல்வா எடிசன் மன வளர்ச்சி குன்றிய ஒரு குழந்தையா இருந்தான். ஆனா ஒரு வீரமிக்க தாய் அவனை ஒரு மேதையா மாத்தினாங்கன்னு. அப்பதான் அவருக்கு புரிஞ்சது, அவங்க அம்மா பொய் சொல்லல. அவங்க ஒரு புது உண்மைய, ஒரு புது எடிசனை உருவாக்குனாங்கன்னு. சரி, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம்? இது வெறும் எடிசன் அவங்க அம்மாவோட கதை மட்டும் இல்ல. இது நம்ம எல்லாரோட கதையும் கூட. நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையோடும் சம்பந்தப்பட்டது. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, எடிசனோட அம்மா ஒரு நெகட்டிவ் விஷயத்த ஒரு பாசிட்டிவ் தீர்க்க தரிசனமா மாத்துனாங்க. முதல்ல அவங்க ஒரு எதிர்மறையான கதையை மாத்தி எழுதினாங்க. ரெண்டாவது, தன் பையன் மேல அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கைய விதைச்சாங்க. இதனால மத்தவங்க கண்ணுக்கு தெரியாத அந்த திறமைய அவங்களால வெளிக்கொண்டு வர முடிஞ்சது. நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒருத்தரை உருவாக்குற சக்தியும் இருக்கு, உடைக்கிற சக்தியும் இருக்கு. இப்போ கேள்வி இதுதான். உங்க வார்த்தைகள் நாளைக்கு யார உருவாக்க போகுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.